பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 9 ஜூன் 2025 திங்கட்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அரசியல் தான் சரியா. அதனால் ஹெட்டிங்ஸ் வந்து இன்னைக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் இல்லை. நம்ம டைரெக்டாக நியூஸ் பேப்பருக்குள்ளே போயிடலாம் சரிங்களா. என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு நியூஸ் 2 நியூஸோடு தான் இருக்கும். சரி ரைட், இன்றைக்கி நியூஸ் கொஞ்சம் கம்மி தான். இந்த பாருங்கள், எண்ணும் எழுத்தும் திட்டம்ங்க சரியா, ரொம்ப முக்கியமானது. நம்ம நேற்றே பார்த்தோம் இல்லைங்களா. அதுக்கு வந்து ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்னென்னா, தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இது ரொம்ப முக்கியம். எந்தெந்த இல்லைனா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் எண்ணும் எழுத்தும் திட்டம் 2022-23 துவங்கப்பட்டுச்சு. இது வந்து எந்த ஆண்டு வரை செயல்படுத்த போகிறாங்கன்னா 2025-27 வரை செயல்படுத்த போகிறாங்க. ஆக்சுவலாக நம்ம நேற்று சொல்லியிருந்தோம்ல, 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக 5ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எண்ணும் எழுத்தும் திட்டம் எந்த வகுப்பு வரை மாணவர்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதுன்னா 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாணவர்களுக்கு எழுதுதல் மற்றும் எண்ணல் திறனை வந்து மேம்படுத்துறது தான் இந்த எண்ணும் எழுத்தும் திட்டத்தோட முக்கிய நோக்கம். ஸோ அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டியது, துவங்கப்பட்ட ஆண்டு 2022-23 நிதியாண்டில் துவங்கப்பட்டிருக்கு. 25-27 வரை செயல்படுத்தப்பட உள்ளது. மொத்தம் வந்து 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு செயல்படுத்தப்படுது இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம். அதே மாதிரி இந்த ரொம்ப முக்கியங்க. அதாவது எந்ததுன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, பாஜக ஆட்சியில் பெண்கள் சாதனையும் கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2019 21 வரையும் மகப்பேறு இறப்பு வீதம் இருக்குது பார்த்தீங்களா. மகப்பேறு இறப்பு வீதம் வந்து 1,93,000 கரெக்டுங்க, 1,93,000 அப்படின்னு சொல்லி குறைஞ்சிருக்கு. ஏன்னா 2011-13 அந்த ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,00,000 மகப்பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 167 இறப்பாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து ஃபைனல் கவுண்டாக எடுத்திருக்காங்க. 2019-21 இந்த ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000க்கு மகப்பேறு இறப்பு வீதம் அப்படின்றது 93 தான் இருக்குது சரியா. இது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி என்னென்னா 2025 மே வரை வீடுகளுக்கு வழங்கப்படும் குடிநீர் இணைப்புகளின் எண்ணிக்கை 15.64 கோடியாக உயர்ந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு மகப்பேறு இறப்பு வீதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கரண்ட்டாக அதோட நம்பர் வந்து 93. சரி ரைட், அடுத்தது பார்க்கலாம். இந்தங்க, அதாவது இந்தியா மங்கோலியா கூட்டு இராணுவ பயிற்சி வந்து நடக்குது. எங்கே அப்படின்னா, இந்தியா மங்கோலியா இடையேயான 17வது கூட்டு இராணுவ பயிற்சி மங்கோலியாவோட உலான்பாதர் அப்படின்ற நகரில் வந்து நடைபெறுது. இதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா நொமேடிக் எலஃபண்ட்டுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா. இந்தியா மங்கோலியா இடையே நடைபெறுகின்ற இராணுவ பயிற்சி, கூட்டு இராணுவ பயிற்சிக்கு என்ன பேர் அப்படின்னா நொமேடிக் எலஃபண்ட். சரி, அதே மாதிரி இது நம்ம பார்த்துட்டே வர்றோம். இப்போ வந்து பூரி ஜெகநாதர் கோயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நடக்க போகுது சரியா, ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அந்த பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு அந்த துணை முதலமைச்சர் சார்பாக ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அது வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றதுக்காக. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒடிசாவோட முதலமைச்சர் யார் அப்படின்னா மோகன் சரண் மாஜி. இதுக்கு முன்னாடி நவீன் பட்நாயக் இருந்தார். 24 வருஷத்துக்கு அப்புறம் மோகன் சரண் மாஜி வந்திருக்காரு. ஸோ கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பூரி ஜெகநாதர் கோயில் எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்கலாம். ஒடிசாவில் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரியா. சரி ரைட், ஓகே. அடுத்தது இந்ததுங்க, அதாவது அந்நிய நேரடி முதலீடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாநிலம் மட்டுமே இந்தியாவில் 51% வந்து வகிக்குது. மகாராஷ்டிரா, கர்நாடகா இந்த 2 மாநிலம் மட்டுமே அந்நிய நேரடி முதலீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 51% வகிக்குது அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சார்பாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து இந்ததுங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நேற்று நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நம்ம வந்து 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருக்கோம். ஜப்பான் வந்து 5வது இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம 4வது இடத்துக்கு வந்தாலும் பொருளாதாரத்தில் நம்மளோட தனிநபர் வருமானம்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க சரியா. ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷன் ஃபெயில்டு அப்படின்ற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா இதை பாருங்களேன் கீழே, அதாவது இந்தியாவில்
ஒரு வருடத்திற்கான ஒரு தனிநபர் வருமானம் அப்படின்றது 2878.4 இருக்குது. ஆனால் ஜப்பானில் ஒரு தனிநபர் வருமானம் அப்படின்றது 33,955.7 அப்போ தோராயமாக இதை விட 8.5% நம்ம இந்தியாவோட அதிகமாக இருக்குது. சரிங்களா? அதாவது தனிநபர் வருமானத்தை விட டாலரில் வந்து 8.5%, அதே மாதிரி வருமானத்தோட அளவில் வந்து 11.8 மடங்கு வந்து அதிகமாக இருக்குது இந்தியாவை விட. சரிங்களா? அப்போது நம்ம பொருளாதாரத்தில் பெஸ்ட்டாக இருந்தாலும் நம்மளோட தனிநபர் வருமானம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. சரியா? சரி, ரைட், ஓகேங்க. அதே மாதிரி இந்தியாவில் 17 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வறுமை வீதம் 2011-12 27.1% இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2022-23 5.3% குறைஞ்சிருக்கு. ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நிதி பற்றாக்குறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2027-28 வரை நம்மளோட ஜிடிபியில் மொத்த ஜிடிபியில் 1.2% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நிதி பற்றாக்குறை. பட் இது நெகட்டிவ் ஓரியன்டான கொஸ்டின். இது சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க, மேலோட்டமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இதுதான் முக்கியம். 2023 5.3% வறுமை வந்து குறைந்துள்ளது இந்தியாவில். சரி, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். இந்தங்க நம்ம பார்த்தோம்ல ஃப்ரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் நடக்குது பார்த்தீங்களா? அதில் வந்து மகளிர் ரெட்டையர் பிரிவில் ஜாஸ்மின் எர்னி இவங்க 2 பேரும் ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆண்கள் ரெட்டையர் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெராசியோ சுப்ஸ்கி இவங்க 2 பேரும் ஜெயிச்சிருக்காங்க. சரியா? இவங்க பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்டால் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னு வேணால் கேட்கலாம். மெனக்கிட்டு ஃப்ரான்ஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்தளவு ஊண்டி கேட்டதில்லை, இருந்தாலும் மேலோட்டமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கிராண்ட் ஸ்லாம்ன்றதுனால இந்த ஃப்ரெஞ்சு ஓப்பன் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயினாக கோகோ கஃப் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அமெரிக்கா வீராங்கனை நேற்று நம்ம பார்த்தோம். அவங்க வந்து தொடர்ச்சியாக ஜெயிச்சுக்கிட்டே வர்றாங்க எல்லாத்துலேயுமே. அமெரிக்க வீராங்கனை கோகோ கஃப் ஃப்ரெஞ்சு ஓப்பனில் ஜெயித்தவங்களும் அவங்க தான். சரிங்களா? ஃப்ரெஞ்சு ஓப்பன் கேட்டால் அப்போ அவங்க பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள். அதே மாதிரி சென்னையில் வந்துட்டு மோட்டார் சைக்கிள் பந்தயம் நடக்குது பார்த்தீங்களா? அதாவது பைக் ரேஸு. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ஆன் ஜெனிஃபர் வீராங்கனை. சரியா? இவங்க பேர் நேற்று நியூஸ் பேப்பரில் வந்துச்சு, இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக கேட்கலாம். ஆன் ஜெனிஃபர் அப்படின்றவங்க எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னு சொன்னால் மோட்டார் சைக்கிள் பந்தயத்துடன் தொடர்புடையவங்க. சரிங்களா? அதாவது 165cc பைக் ரைடில் வந்து இவங்க இடம் பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆடவர் பிரிவு 301-400cc வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருண் பட்டீல் அப்படின்றவர் ஜெயிச்சிருக்காரு. 65cc நோவிஸ் பிரிவில் திருப்பதியோட கேதார்நாத் அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது ஆன் ஜெனிஃபர், அதே மாதிரி வருண் பாட்டில், கேதார்நாத் இவங்க 3 பேரும் எதனுடன் தொடர்புடையவங்க அப்படின்னா மோட்டார் சைக்கிள் பந்தயத்துடன் தொடர்புடையவங்க. ஸோ இன்றைக்கி முக்கியமான நியூஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சுங்க. நம்ம சேனல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 20K சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ உங்களுடைய அன்பு ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க.